சிதம்பரம் என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு பூமி. நம்ம சொன்னது போல், ஐயா சொன்னது போல், திருச்சிற்றம்பலத்தை உடையான், பொன்னம்பலம், நடராஜன், இதெல்லாம் விட ஆடல் வல்லான். அந்த ஆடல் வல்லான், ஆடல் அரசன், அற்புத தாண்டவ நடன மூர்த்தி, நடனம் புரியும் ஆணவ தாண்டவ மூர்த்தி, சொற்பொருள் கடந்த மூர்த்தி, சொல்லுக்கு இனிய மூர்த்தி, சொல்லுக்கும் பொருளுக்கும் எல்லை கடந்த மூர்த்தி, தில்லை பொன்னம்பல மூர்த்தி. முன்னால் 32 மகத்தான மகம் நட்சத்திரத்தில் மண்ணை விட்டு தன்னை விடுத்து கொண்ட தனிப்பெரும் கருணை மிக்க மாணிக்க வரிகளை தந்து மரகத சொற்களை புனைந்து மணிவார்த்தைகளால் அலங்கரித்து கொண்ட மணிவாசக பெருந்தகைக்கு ஆனி மகத்தன்று திருவாசக மாநாடு. ஆனி மாத அம்பல வாணனுக்கோ திருமஞ்சன வைபவம். ஒற்றுமையின் ஒற்றுமை, இதுதே ஒருமித்த ஒற்றுமை. மாணிக்க வாசகருக்கும் தில்லை அம்பலத்து வாசனுக்கும் ஒற்றுமை. இவருக்கோ ஆனி மாசத்துல மக நட்சத்திரத்துல ஒரு மாநாடு, தில்லை அம்பலத்து வாசனுக்கோ ஆனி திருமஞ்சனத்தினுடைய வைபவம். எவ்வளவு இரண்டு பேருக்குமே ஒரு ஒற்றுமை. மார்கழி திருவாதிரையோ மன்னவன் மாணிக்க வாசகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம். ஆனால் தில்லை அம்பலத்து வாசன் கைலை வாசன் கைலையிலிருந்து இறங்கி வந்து காட்சியளித்து சொல்லுக்கும் அடங்காத புகழுக்கும் மயங்காத புனிதனாக மண்ணுலகில் மனிதனாக தில்லை அந்தணனாக தீட்சிதராக அங்கம் வேதும் ஓதும் அந்தணனாக எல்லையில் வந்தனனாக கால்மாறி ஆடி களி நடனம் புரிந்து கருவறையில் கருவாக ஜோதியாக வீற்றிருக்கும் பெருமானின் வாசகத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு வாசகத்தில் நேசம் வைத்து, தேகத்தில் ஒளியை வைத்து, போகத்தில் திணற வைத்து, யோகத்தில் தியக்கை வைத்து, ஒரு வாசகம் அறியாத மானுட ஜென்மத்தை எங்களை திருவாசகத்தை அறிய வைத்து, உணர வைத்து, புணர வைத்து, பருக வைத்து, பங்கேற்க வைத்து, அம்பலவாணனே ஆர்ப்பரித்து எழுந்து எழுத்தாணி கொண்டு வார்த்து எடுத்து வரிந்து கட்டிக்கொண்ட வரைந்த ஓவியம்தான் திருவாசகம் என்னும் காவியம்.